மத்திய கிழக்கில் கடந்த ஓராண்டாகவே நிலவி வரும் பதற்றத்தை மேலும் மோசமாக்கும் வகையில் இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. இதற்கிடையே ஈரானின் அதி உயர் தலைவர் அயதுல்லா அலி காமேனேயி இன்று தெஹ்ரானில் ஈரான் முக்கியஸ்தர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், இந்த பிராந்தியத்தில் நிலவும் பதட்டம் மற்றும் போருக்கு அமெரிக்கா மற்றும் சில ஐரோப்பிய நாடுகளை குற்றம் சாட்டியுள்ளார். அவர்கள் இங்கே அமைதியை நிலைநாட்டுவதாக பொய்யாக கோருகின்றனர் என்றும் அவர் தெரிவித்தார். அந்த நாடுகள் இங்கிருந்து வெளியேற வேண்டும், அப்போதுதான் இங்குள்ள நாடுகள் அமைதியாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். நேற்று முன்தினம், அதாவது அக்டோபர் 1 அன்று இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை ஏவுவதற்கான உத்தரவினை வழங்கிய ஈரானின் அதி உயர் தலைவரான ஹாமெனேயி ஒரு பாதுகாப்பான இடத்தில் தொடர்ந்து இருப்பதாக ஈரானின் மூத்த அதிகாரி ஒருவர் ராய்ட்டர் செய்தி முகாமையிடம் தெரிவித்தார். இந்த நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இன்றைய டெல் அவிவில் இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யோவ் ஹேலண்ட் மற்றும் பிற பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார். நேற்று ஈரான் நடத்திய தாக்குதல் பெரும் தவறு என்று குறிப்பிட்ட பிரதமர் நெதன்யாகு ஈரானுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று கூறியிருந்தார். நேற்று ஈரான் நடத்திய வான்வழி தாக்குதலில் இஸ்ரேலின் விமானங்கள், ட்ரோன்கள் அல்லது முக்கியமான உட்கட்டமைப்புகள் என எதுவும் சேதமடையவில்லை என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் கூறியதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இஸ்ரேலிய ஊடகங்களின் தகவல் படி இந்த தாக்குதலில் 2 பொதுமக்கள் மட்டுமே காயமடைந்துள்ளனர். பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் கூறுகின்றன. இதுபோன்ற செய்திகளை, சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள உண்மை சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.